الحمد لله رب العالمين إله الأولين والآخرين الصلاة والسلام على سيدنا سيد الأولين والآخرين وعلى كل من دعا بدعوته واهتدى بهديه واستنى بسنته إلى يوم الدين. أما بعد، قال نبينا صلى الله عليه وسلم: الظالم صوت الله في الأرض ينتقم به ثم ينتقم منه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, கடந்த ஒரு வார காலமாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியிலான அந்த போர் நிகழ்வுகள் இஸ்ரேலுக்கு ஒரு பெரும் பாதிப்பு. நம்மை யாராலும் ஒன்றும் செய்ய இயலாது, அதிகாரத்திலையும் ஆயுதத்திலையும் உதவி பெறுதலையும் ஒரு 3 அடிப்படையிலையுமே பெரும் பலமுடைய நாடாக தன்னை கருதி கொண்டிருந்த அந்த யூதர்களுக்கு, அந்த இஸ்ரேலுக்கு வல்லவனுக்கு வல்லவன் உலகத்தில் இருக்கான் அப்படிங்கிறத புரிய வைக்கும் விதமாக ஈரானுடைய தொடர் தாக்குதல், அதிலும் மத்திய இஸ்ரேலில் பெரும் முக்கிய அலுவலகங்கள் இருக்கக்கூடிய, குறிப்பாக உலகத்திலேயே உளவுத்துறையில் நம்பர் 1ன்னு கருதப்படக்கூடிய மொசாத் அப்படிங்கிற அந்த உளவுத்துறையுடைய அடிப்படை கட்டடத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. யூதர்களுக்கு ஒரு பெரிய சேதம், பெரிய அளவு உயிர் சேதங்கள் இல்லைனாலுமே கூட பொருளாதார ரீதியாக, பலம் ரீதியாக ஒரு பெரிய சேதத்தை ஈரானால் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. கண்ணியத்துக்குள்ளானவர்களே, யூத இனம் இருக்குது, உலகத்தில் மிக கேவலமான இனம் இந்த யூதர்கள். எல்லோரும் மனிதர்கள் தான் அப்படின்னாலுமே இந்த இனத்துக்குன்னே ஒரு கேடுகெட்ட குணம் இன்னைக்கு நேற்று கிடையாது. அவர்கள் உருவான அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழித்தோன்றல், அந்த பனி இஸ்ராயேலுங்கிற அந்த பேர் வந்த காலத்திலிருந்து கியாமத் நாள் முடிகிற வரைக்கும் இவங்க உலகத்துக்கே பெரிய ஒரு சஞ்சலத்திற்குரிய ஒரு இனமாக, கேடுகட்ட இனமாக தான் வாழ்ந்திருக்காங்க, இனிமேலும் வாழ்வார்கள். இயல்பாகவே உலகத்துக்கு பெரும் கேடு அவர்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இஸ்ராயேல், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் தான் இஸ்ராயேல். இந்த இஸ்ராயேலுடைய குழந்தைகள் தான் பனு இஸ்ராயேல். அதில் வந்தவர்கள் தான் இந்த யூதர்கள். அல்லாஹ் தஆலா அதிகமான நபிமார்களை அந்த சமூகத்துக்கு கொடுத்தான். யூதர்களுக்கு தான், அந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு தான் நபிமார்கள் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்காங்க. 1,24,000 நபிமார்களில் அதிகமான நபிமார்கள் யூதர்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள், பனு இஸ்ரவேலர்களை சார்ந்தவர்கள். ஆனால் வந்த எல்லா நபியையும் கொலை செய்தார்கள். எந்த சமூகமும் செய்யாத ஒரு மாபாதக செயல். நபிமார்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுங்கிறது எல்லா தரப்பு நாடு, உலகத்தில் பல நாடுகளில் பல மக்களால் செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு. ஆனால் நபிமார்களை இரக்கமே இல்லாமல் கொலை செய்தல், அது யூதர்களுடைய தனிப்பெரும் தன்மை. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக தஃப்சீர் கிதாபுகளில் பதிவு செய்கிறாங்க. யூதர்களுடைய தன்மை எந்த அளவுக்குனா, ஒரே நாளில் 300 நபிமார்களை கொலை செய்வார்கள். அப்படி 300 நபிமார்களை கொலை செஞ்சிட்டும் கூட எந்த விதமான உணர்வும் இல்லாமல் அவர்களது கடை வீதிகளில் அவங்க வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படியே சொல்கிறாங்க இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அளவுக்கு அந்த தன்மைகளில் மிக மோசமான தன்மை உடையவர்களாக இருந்தாங்க யூதர்கள். அடுத்து பார்க்குறோம் இவங்களோட கேடுகெட்ட குணங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆக்கப்பட்ட சமயம், மதீனாவுக்கு வந்த உடனே இவங்களை பற்றி தெரியும். இந்த மக்கள் கூட இருக்கிற வரைக்கும் நம்ம அன்சாரிகள் முஹாஜிர்களை வச்சு இந்த இஸ்லாத்தை வளர்க்க முடியாது, இவர்களை கொஞ்சம் அடக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூத கபீலாக்களோட ஒப்பந்தம் செஞ்சு கொண்டாங்க. நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, நமக்குள்ளார எந்த விதமான சண்டை சச்சரவுகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் செஞ்சு கொண்டாங்க. அப்படி ஒரு ஒப்பந்தம்னா என்ன அடிப்படைனா, எந்த முஸ்லீமுக்கும் ஒரு யூதன் தீங்கிழைக்கக்கூடாது, எந்த யூதனுக்கும் ஒரு முஸ்லீம் தீங்கிழைக்க மாட்டான் அப்படின்னு ஒப்பந்தம்.
இந்த ஒப்பந்தம் இருந்த சமயத்தில் ஒரு மதீனத்து பெண்மணி, அன்சாரி பெண்மணி ஒருத்தவங்க யூதர்களுடைய கடை வீதியில் போயிட்டு ஒட்டகத்துக்கு மேலே போடக்கூடிய துணியை வாங்குறதுக்காக போய் நிற்கிறாங்க. இப்போ அந்த யூதன், இந்த அன்சாரி பெண்மணி தனது முகத்தை மூடி இருக்காங்க. அந்த பர்தாவை அவன் விளக்குறதுக்கு முயற்சி செய்யறான். இந்த பெண்மணி அதை தட்டி விட்டுறாங்க, அவன்கிட்ட இருந்து விலகுறாங்க. பிறகு அவங்க இன்னொரு கடையில் போய் உட்கார்ந்து இருக்காங்களே, அவங்களுடைய பின் ஆடையை எடுத்து முதுகோடு இருக்கக்கூடிய ஆடையில் சொருகி விட்டுறான். அவங்க கீழே உட்காந்துருக்காங்க. தனக்கு பின்னால் நீந்து கிடக்கக்கூடிய அந்த ஆடையை சொருகுனதை அவங்க கவனிக்கலை. டக்குன்னு அவங்க வியாபாரத்தை முடிச்சுட்டு அவங்க எந்திரிக்கிறாங்க. அவங்களுடைய உடலுடைய பின்பகுதிகளை வெளியே தெரிகிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டது. சுற்றி இருக்கக்கூடிய யூதர்கள்லாம் சிரிக்கிறாங்க, இந்த கேலி பண்ணி சிரிக்கிறாங்க அந்த பெண்மணி. இதை பார்த்து அந்த இடத்துல இருந்த ஒரு முஸ்லீம், ஒரு சஹாபி ஒருத்தர் யார் இப்படி பண்ணானோ அவனை குத்தி கொலை செஞ்சிடறாங்க. அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த முஸ்லீமை கொலை செஞ்சிடறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிகழ்வுக்கு பிறகு இந்த யூதர்கள் சரி வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பனு கைமுகா என்று சொல்லப்படக்கூடிய அந்த மொத்த கோத்திரத்தையும் மதீனாவுக்கு விரட்டினாங்க. மதீனாலே நீங்கள் வாழக்கூடாது, இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள விரட்டி அடித்தாங்க. இது ஒரு கூட்டத்தார். அடுத்து மதீனாவில் இருந்த இன்னொரு கோத்திரத்தார்கள், பனு நலீர்னு ஒரு கோத்திரம். இந்த கோத்திரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யார் ரசூலல்லாஹ், வாங்க எங்கள் பகுதிக்கு வாங்க, எங்கள் பகுதியில் வந்து எங்களுடைய மக்கள்கிட்ட நல்ல கருத்துக்களை, உங்களுடைய உபதேசங்களை, நீங்கள் உங்களுடைய வேதத்தில் உள்ள நல்ல விஷயங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி யூதர்கள் இவங்க கேட்குறாங்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாராகி போகிறாங்க. போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாறையான பகுதி, அந்த மலைப்பாங்கான பகுதி, அந்த பகுதியில் உட்கார்ந்து கொள்கிறாங்க. திட்டம் என்ன அப்படின்னா, நபியும் அந்த கல்லில், அந்த பாறையில் உட்கார்ந்ததுக்கு பிறகு அந்த பாறைக்கு பின்பகுதியிலிருந்து மேலே இருக்கக்கூடிய அந்த பாறையை தள்ளி விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்யணும். இது நபியோருடைய கொலை செய்வதற்கான திட்டமாக தீட்டியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துட்டாங்க. பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கப்பட்டுச்சு, இந்த மாதிரி உங்களை கொலை செய்யறதுக்கு திட்டம் தீட்டப்பட்டிருக்குன்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு வந்தாங்க. பிறகு அந்த பனு நலீருங்கிற அந்த கோத்திரத்தையும் மதீனாவை விட்டு விரட்டினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்கு கொடுத்தாங்க. தொடர்ந்து யூதர்கள்னால பல சோதனைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இன்னொரு இடத்துல ஒரு யூத பெண்மணி விஷத்தை கலந்து கொடுத்துருவாங்க. ஒரு விருந்துக்கு கூப்பிட்டு விஷத்தை கலந்து கொடுத்துருவாங்க. சஹாபாக்களோட போயிருப்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த விருந்தில் கலந்துருவாங்க. ஒரு சஹாபி அந்த விருந்தை நல்லபடியாக சாப்பிடுவார். அவர் ஷஹீதாவும் ஆயிடுவார், மரணம் அடைஞ்சிருவார் அந்த விஷத்தினால. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு பகுதியை சாப்பிட்டுருப்பாங்க. பிறகு அவங்களுக்கு அறிவிக்கப்படும், இதில் விஷம் இருக்குன்னு. நபி அவங்க எல்லா சஹாபாக்களையும் தடுத்து நிறுத்திட்டு அங்கேருந்து எந்திரிச்சு வருவாங்க. அந்த விஷத்தினுடைய பாதிப்பு நபி அவங்க மௌத்து வரைக்கும் இருந்துச்சு. உடலில் பல்வேறு விதமான உபாதைகளுக்கு அந்த விஷம் காரணமாக இருந்துச்சு. இப்படி யூதர்களால் பெரும் சோகத்தை, பெரும் கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருந்தது இந்த இஸ்லாமிய சோகம். இன்னைக்கு நேற்று கிடையாது, நபியுங்க காலத்தில் இருந்து, அதுக்கு முன்னாடி இருந்தது. பிறகு ஒரு கட்டம் யூதர்களால் நாம் அனுபவித்தது 1917 பலஸ்தீனுங்கிற ஒரு அழகான பூமி, பைத்துல் முகத்தஸை உள்ளடக்கிய பாரக்னா ஹவுலஹு, அதை சுற்றி நாம் பறக்க செஞ்சிருக்கோம், நல்லாவே சொல்கிறான். அவ்வளவு நிம்மதியாக சந்தோஷம் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பூமியில் பிரிட்டிஷ்காரங்களுடைய உதவியோட அந்த பூமியில் 56% எங்களுக்கு வேணும்னு சொல்லி யூதர்கள் போராடி, நிலம் பலஸ்தீனர்களுடையது, ஆனால் அவர்களுக்கு 44%, யூதர்களுக்கு 56% நிலப்பரப்பு பிரிட்டிஷ்காரங்களால் 1917 யூதர்கள் கைவசம் ஒப்படைக்கப்படுது. அன்னையிலிருந்து 1917 இன்னைக்கு வரைக்கும் பலஸ்தீன் மக்கள் பல்வேறு கஷ்டங்கள். பிறகு 1948 தன்னை ஒரு தனி நாடாக இஸ்ரேல் அறிவிக்கிறார். பலஸ்தீன் மக்கள் அன்னையிலிருந்து பல்வேறு துன்பங்கள். கடைசியாக நாம் பார்த்த இந்த 1.5 வருடங்கள், போன ஆகஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் பெரும் தொந்தரவுகள். இதில் மட்டும் கொலை செய்யப்பட்டது 58,600 முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு தான். இப்போ ஏதோ ஒரு சிறு மாற்றம் அல்லாஹ் தஆலா
என்னதான் ஒருத்தன் அநியாயக்காரனாக இருந்தாலும் அவனை மிஞ்சக்கூடியவன் ஒருத்தன் வருவான் அப்படிங்கிறதை நிலைநாட்டும் விதமாக சமீபத்தில் 2 வாரங்களாக ஈரானிடம் அணு ஆயுதம் நிறைய இருக்குது. அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த அணு ஆயுதங்கள்னால எங்களுக்கு பாதிப்பு, நாங்கள் அவங்கள சோதனையிடுறோம் அப்படிங்கிற அடிப்படையில் சில தாக்குதல்களை ஆரம்பிக்க, இப்படி பலஸ்தீனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணுமோ அதே மாதிரி ஈரானையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலாம், அவங்களை அழிச்சிடலாங்கிற சிந்தனையில் ஆரம்பிக்க, ஆனால் தானே மாட்டிக்கொள்வாருங்கிறத தெரியாமல் மாட்டிக்கொண்டார்கள். பெரிய தாக்குதல்கள் ஈரானின் மூலியமாக பதில் தாக்குதல்கள். அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் பெருமூச்சு விடுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. பலஸ்தீனில் இருந்த அந்த குழந்தைகள், அந்த தாய்மார்கள் அழுத துவா கொஞ்சம் ஒரு நிறைவை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இன்னைக்கு அழுகிறாங்க. இஸ்ரேலில் கட்டடங்களை இழந்துட்டா என்னங்கிறது புரியுது, குழந்தைகளை இழக்கிறதுனா என்னன்னு புரியுது. குண்டுகள் அணு ஆயுதங்கள் நம்ம மேலே விழுகுனா அதனுடைய சப்தங்கள் என்னங்கிறத இன்னைக்கு விளங்குறான் இந்த இஸ்ரேல் மக்கள். முதல் நாள் ட்ரம்ப் சொல்றாரு, நாங்கள் ஈரானுக்கு தக்க பதிலடி கொடுப்போம். அடுத்த நாள் சொல்றாரு, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள்லாம் மிக சீக்கிரமாக வெளியாகி அமெரிக்காவுக்கு வந்துடுங்க, யாரெல்லாம் உதவி செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அவனுடைய உள்ளத்துலலாம் இன்னைக்கு பயம் வந்துருச்சு. எல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். கண்ணியத்துக்கு தமிழில் கிடைக்கிற ஒரு பெரிய பாடம், எவ்வளவு பலம் வாய்ந்தவனாக இருந்தாலும் அவன் அநியாயக்காரனாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பதிலடி, அல்லாஹ்வுடைய தண்டனைங்கிறது உறுதியானது. ஆரம்ப காலத்திலிருந்து ஃபிரௌனுடைய காலகட்டத்திலிருந்து, ஃபிரௌனுடைய ஆட்சி அதிகாரத்துடைய அந்த காலகட்டத்திலிருந்து ஃபிரௌனுடைய நிலை அப்படி தான் இருந்துச்சு. தன்னை அரசன்னு சொல்றதை தாண்டி தன்னை கடவுள்னு சொல்லி மக்களை நம்ப வச்சுட்டான். சொன்னால் வஹாதிகில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி, இந்த ஆறுகள் எல்லாம் எனக்கு கீழே தான் ஓடுது, நான் இந்த ஆறுகளை எதன் பக்கமாகவும் திருப்பி விடுவேன், நான் நினைச்சா இந்த ஆறுகளை தடுத்து வச்சு உங்க எல்லாத்தையும் கஷ்டப்படுத்த முடியும். எந்த ஆறுகள் தனக்கு கட்டிலை கீழே ஓடுதுன்னு சொல்லிட்டு இருந்தானோ அதே தண்ணியில மூழ்கடிச்சு அல்லாஹ் தஆலா ஃபிரௌனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும். பிறகு வரலாறுகளில் பார்க்குறோம், இங்கெல்லாம் அநியாயக்காரர்கள் அளவுக்கு அதிகமான சக்தியோட பிறருக்கு அநியாயம் செஞ்சாங்களோ, பிறகு அல்லாஹ்வுடைய பதிலடி எப்படி இருந்துச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹலீஃபாவாக இருந்த சமயம் 12 ஆண்டுகள் ஹலீஃபாவாக இருந்துட்டாங்க. பிறகு ஒரு சூழ்நிலை, ஹாரிஜியாக்கள்னு முஸ்லீம்களே ஒரு வழிகட்ட பிரிவு உருவானார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு கொலை செய்யணும்னு வந்தாங்க. 3 நாட்கள் உஸ்மான் ரலியல்லாஹு வீட்டிலேயே ஹோம் அரெஸ்ட் பண்ணாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு எந்த தண்ணீர் எந்த உணவும் இல்லாமல் 3 நாள் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுடைய மனைவியும் 3 நாட்கள் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, உம்முல் முஃமினீன், அவங்க தண்ணியை எடுத்துக்கிட்டு உணவை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு போய் கொடுப்போம். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு அவங்களுடைய மனைவி நாயிலா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கோவில்கள் இதில் போனவங்களை ஹாரிஜியாக்கள் தடுத்து நிறுத்தி விரட்டி விட்டுருவாங்க. 3 நாட்கள் பெரும் சிரமம். ஒரு கட்டத்தில் ஹாரிஜியாக்கள் வீட்டுடைய கூரையை குழந்து உள்ள வந்து உஸ்மான் ரலியல்லாஹு கொலை செஞ்சிருவாங்க. கண்ணியத்தை கொடுத்தாங்களே. இந்த நிலை நடந்ததுக்கு பிறகு வரலாற்றில் எழுதுறாங்க, அன்னைக்கு ஹாரிஜியாக்களில் யார் யாரெல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு கொலை செய்ததுக்காக ஒன்று சேர்ந்தாங்களோ அவங்களுக்கு ஒருத்தருக்கு கூட இயற்கை மரணமே வரலை. எல்லாரும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பிறரால கொலை செய்யப்பட்டு இறந்தார்கள். அல்லாஹ் தஆலா எந்த மனிதனையும் விட மாட்டான். நாம் நினைச்சுக்கலாம், ஒரு பெரும் கூட்டமாக சேர்ந்து ஒரு அநியாயம் பண்ணிட்டா அல்லாஹ்க்கு தெரியாது, எல்லாரோடையும் 10-11 நின்றுட்டா பிரிஞ்சு போயிடும், யாருக்கும் தெரியாது. ஆனால் அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் கணக்கிட்டுக் கொள்வான். இப்படியே எழுதியிருக்காங்க. அந்த நபர்கள் யார் யாரெல்லாம் பங்கெடுத்தார்களோ எல்லாரும் கத்திகளால, வாள்களால, அம்புகளால தான் இறந்தாங்களே தவிர யாருக்கும் நிம்மதியான சாதகமான இயற்கையான மரணம் வரல. வரலாறுகளில் பல இடங்கள் அநியாயம் செய்தவர்களுக்கு எவ்வளவு மோசமான நிலைகள் உண்டாயிருக்கு. அர்வா பின்த் அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹான்னு சொல்லி ஒரு பெண்மணி இருக்காங்க. அவங்க ஒரு கட்டத்தில் சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுக்கு எதிராக ஒரு வழக்கு ஒன்று கொடுத்துருவாங்க. ஒரு தவறுதலான வழக்கு, செஞ்சிருக்கக்கூடாது, ஒரு நிலம் சம்பந்தப்பட்ட வழக்கு. அவர்கள் அபகரிக்காத ஒரு நிலத்தை அபகரிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு மேலே வழக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சயீத் ரலியல்லாஹு அன்ஹு வழக்குக்காக வருவாங்க.
மர்வான் இப்னு அப்துல் மலிக் அப்படிங்கிறவர் ஹலீஃபாவாக இருப்பார். இப்போ மர்வான்கிட்ட இந்த வழக்கு வந்தோடனே சையத் ரலியல்லாஹு விசாரிப்பாங்க, என்ன நீங்கள் இந்த மாதிரி நிலத்தை அபகரிச்சிட்டிங்களா? சையத் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நான் நபியை உங்க சொல்லி கேட்டிருக்கேன், யாராவது ஒருத்தர் ஒரு ஜான் நிலத்தை அபகரிச்சார்னா அந்த நிலம் போன்ற 7 மடங்கு எடுக்கப்பட்டு அது மாலையாக ஆக்கப்பட்டு அவருடைய கழுத்தில் நாளைக்கு மறுமை நாளில் போடப்பட்டு அநியாயம் தண்டனை கொடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி நான் நபியவங்க சொல்லி கேட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி இவங்களுடைய நிலத்தை அபகரிப்பேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. மர்வான் இப்னு அப்துல் மலிக் அவங்க இந்த சஹாபிக்கு சாதகமாக சையத் ரலியல்லாஹு சாதகமாக தீர்ப்பை சொல்லிடுவாங்க. இருந்தாலும் சமூகத்தில் ஒரு கெட்ட பேர் உண்டாயிடுச்சு. தீர்ப்பு தனக்கு சாதகமாக இருந்தாலும் சமூகத்திட்ட கெட்ட பேர் உண்டானதுதான். சையத் ரலியல்லாஹு அந்த சமயத்தில் ஒரு பத்வா செய்வாங்க, அல்லாஹ் தஆலா உன்னுடைய கண்ணை குருடாக்கட்டும், அந்த குருட்டின் காரணமாக அல்லாஹ் தஆலா உன்னை அழிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு துவா செய்வாங்க. பிறகு இந்த நிகழ்வு நடந்து பல வருடங்களுக்கு பின்னாடி அந்த பெண்மணி குருடாக ஆகுவாள். ஒரு நாள் சாலையில் குருட்டு தன்மையோடு அப்படியே நடந்து போகும்போது ஒரு குழியில் விழுந்து அந்த பெண்மணி வஃபாத் ஆகுவாள். கண்ணிக்கு கொடுத்தாலே இதுதான் அநியாயம் செய்யப்பட்டவர்கள் செய்யக்கூடிய துவாவுடைய சக்தி. திரும்பியில் ஒரு ரிவாயத்து வரும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு அநியாயம் இழைக்கப்பட்டவன் அவன் பாவியாக இருந்தாலும் அவனுடைய துவாக்கள் மேகங்களை கடந்து போகும். பிறகு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துஃப்தஹு லஹா அபுவாபு ஸமா, அந்த துவாவிற்காக வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்படும். அநியாயம் இழைக்கப்பட்டவன் ஏதாவது துவா செஞ்சுட்டானா அது போகிறதுக்கு மேகத்தை கடந்த பிறகு வானத்தின் கதவுகள் திறக்கப்படும், அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். அதில் நபி அவங்க சொல்கிறப்ப வலவு கான ஃபாஜிரன், இவன் ஒரு பெரிய பாவியாக இருந்தாலும் சரியே, அநீதி இழைக்கப்பட்டவன் இவன் தனிப்பட்ட வாழ்க்கையில் இவன் ஒரு பாவியாக இருந்தாலுமே கூட அநியாயம் அனுபவிச்சுட்டான், பிறர் மூலியமாக கஷ்டம் கஷ்டத்தையும் சிரமத்தை அனுபவிச்சுட்டான்னா அவன் செய்யக்கூடிய துவாவை அல்லாஹ் தஆலா அவசியம் ஏற்றுக்கொள்ளும். கண்ணியத்துக்கான இந்த தருணங்கள் இருக்குது. இது ஒரு முஸ்லீம் சமூகத்துக்கு ஒரு பெரிய படிப்பினையான தருணம். அது ஒரு பெரிய பல நாடுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நாம் விளங்கணும், இன்னைக்கு எனக்கு அல்லாஹ் என்ன சக்தியை கொடுத்துருக்கானோ இந்த சக்தி பிறருக்கு உதவுவதற்காக எனது வாழ்க்கையை நலவுபடுத்திக் கொள்வதற்காக பயன்படுத்தப்படணுமே தவிர எனக்கு கொடுக்கப்பட்ட சக்தி, ஆற்றல், அதிகாரம், செல்வம் பிறரை கேவலப்படுத்துவதற்காகவோ பிறரை நோகடிக்கிறதற்காகவோ பிறரை இயலாமலாக்குவதற்காகவோ நாம் பயன்படுத்தி விடக்கூடாது. இஸ்ரேல் இன்னைக்கு வாங்குற அடி ஒவ்வொரு அடியும் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு பெரிய படிப்பினை. எல்லா விதமான பலமும் இருந்த ஒரு நாடு, எல்லாரும் முஸ்லீம்களே சிந்தனை என்ன, இவனை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது போலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அதே நிலையை அல்லாஹ் தஆலா 2 வாரங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தான். ஒவ்வொரு முஸ்லீமும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் யோசிக்கணும், எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பலங்கள் அதிகாரங்கள் எல்லாம் தற்காலிகமானது, இது பிறருக்கு பிரயோஜனத்துக்காக இருக்கணுமே தவிர பிறர் சிரமப்படுவதற்கோ பிறர் மனம் நோகுவதற்கோ காரணமாக ஆகிவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய படிப்பினை இந்த நிகழ்வுல இருக்குது. அல்லாஹ் தஆலா இறங்கி நல்ல அமல் செய்து வாக்கை தந்தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி.